தளபதி விஜய் அவர்கள் பார்க்க தள்ளுமுள்ளு பண்ண இடத்துல தளபதி அவர்களோட காரும் தளபதிக்கும் மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன, தளபதிக்கு என்னாச்சு, இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் இப்போ கோட் படத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஷெட்யூல் இப்போ கேரளாவில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அதற்காக வெங்கட் பிரபு போயிட்டாரு, பிரபுதேவா போயிட்டாரு, அண்ட் முக்கியமான பணியாட்கள் எல்லாமே போயிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானத்தின் மூலமா கேரளா திருவனந்தபுரம் போயிருந்தாரு. அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட தான் அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தாரு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி அவர்கள் கேரளா வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அங்க ஏராளமானோர் குமிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேல ரசிகர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி அவர்களுக்கு ஏர்போர்ட்லேயே மாசான ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் வெளியில வந்து கார் ஏறுற வரைக்குமே அங்க ஒட்டுமொத்த கும்பலும் குமிஞ்சிட்டாங்க. தளபதியோட காரை நவரவே விடல, அவ்வளோ ஃபோர்ஸா அங்க குமிஞ்சிட்டாங்க. தளபதி அவர்கள் வெளியே வந்த உடனே அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தன்னோட கார் மேலே ஏறி கையெடுத்து கும்பிட்டு தன்னோட வணக்கத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு, தன்னோட அன்பை கொடுத்திருந்தாரு. அங்கிருந்த எல்லார பார்த்தும் கையாட்டி இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் காருக்குள்ள உட்காந்து காரை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கிருந்த ரசிகர்கள் எப்படியாவது தளபதியை பக்கத்தில் பார்த்துடணும், அவரை எப்படியாவது தொற்றுணும் அப்படிங்கிறதுனால தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு கார் பக்கத்தில் வந்தாங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தளபதி அவர்களோட காரில் பயங்கர டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருந்த காரோட கதவெல்லாம் நெளிஞ்சு போயிருச்சு. அண்ட் பக்கத்தில் போயிட்டு கண்ணாடியில் கை வச்சு விஜய் சார் கையை தொடரும் அப்படின்னு நினைச்சு அந்த கண்ணாடியே உடஞ்சி சுக்குநூறு ஆகிருச்சு. ரசிகர்களோட இந்த ஒரு அன்பு தொல்லையால விஜய் சாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து காரோட கண்ணாடியை உடைச்சதுனால அதோட துகள்கள் விஜய் சார் மேல பட்டிருக்கு. அவரோட கையில காலெல்லாம் சிறு சிறு கீரல்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த உடைஞ்ச பார்ட்டிகல்ஸ் 1-2 விஜய் சாரோட தலையிலையும் போய் மோதி இருக்கு. அண்ட் அதனாலையுமே அவருக்கு சிறு சிறு கீரல்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் சார் அந்த கூட்டத்தை விட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த டீம் வந்து அங்கிருந்து ஒரு டாக்டரை அழைச்சிட்டு வந்து விஜய் சாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் விஜய் சாருக்கு கையில் ஏற்பட்ட ஒரு சில சிராய்ப்புகள், தலையில் ஏற்பட்டிருந்த ஒரு சில சிறு காயங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு தகவல் வெளியே வந்தால் தன்னோட ரசிகர்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நினைச்சு விஜய் சார் இந்த ஒரு விஷயத்தை வெளியே லீக் ஆகாம பார்த்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கிருந்த டீம்ல இருந்து அப்படியே காத்து வாக்கில் செய்தி பரவி இப்போ இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போகுது. இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் ரசிகர்கள் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நீங்க உங்களோட அன்பை காட்டுறதுல தப்பே இல்லை, அதை வெளிப்படுத்துங்க. ஆனா அது அவருக்கு கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்ல பொதுமக்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரியோ காட்டாதீங்க அப்படிங்கிறதே தான் மற்றவங்களோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. அண்ட் உண்மையிலுமே நேற்று விஜய் சார் கேரளாவை மிரட்டி விட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.